அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் விநாயகர் கனி பெற்ற வரலாறு. கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்து அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்து அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புனம் அதனிடையபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே. எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களே, இந்த பாடலில் கைத்தல நிறைகனி என்று தொடங்குகிறது. விநாயகப் பெருமான் கனி பெற்ற வரலாறு அது குறித்து தான் சிறிது நேரம் உங்களுடைய சிந்திக்கலாம் என்று நான் விழைகிறேன். நாரதர் 1000 நரம்புகள் கொண்ட மகதி யாழ் வாசிப்பதிலே மிக வல்லவர். அப்படிப்பட்ட நாரதர் ஒரு நாள் கைலாயத்திற்கு ஒரு மாதுளம் கனியை எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானிடம் தந்தார். மாதுளம் கனி என்றும் சொல்லுகிறார்கள், மாம்பழம் என்றும் சொல்லுகிறார்கள். மாதுளம் கனியை தந்தார். அந்த கனி ஒரே ஒரு கனி. 2 மகன்களும் விரும்புகிறார்கள். யாருக்கு கொடுப்பது? ஒரு தேர்வு வைத்தார் சிவபெருமான். நாட்டில் நடப்பது நீட்டு தேர்வு, கைலாயத்தில் நடப்பது வீட்டு தேர்வு. 2 பிள்ளைங்களுக்குள்ளே தேர்வு வச்சார். ஒரு நொடியில் இந்த உலகங்களை யார் சுற்றி வருகிறீரோ அவர்களுக்கு இந்த கனி என்று சொன்னார். யாவராயினும் இக்கனி விழைந்திலோர் கணத்திற் பூ வலம் கொடு வருதிரேல் அவர்க்கு என புகழ தூவியம் பசுந்தோகை மாமஞ்ச மேல் தோன்றி தேவர் சேனை காவலன் கிரி இழிந்து பார் சேர்ந்தான் கிரி இழிந்து பார் சேர்ந்தான். ஒரு நொடியில் சுற்றி வரணும், அவ்வளோதானப்பா என்று முருகப்பெருமான் மயில் மீது ஏறி கந்தமா மலையிலிருந்து இறங்கி இந்த உலகை வலம் வர தொடங்கினான். இந்த உலகை எப்படி எதை கடந்து வந்தான்னு ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதல, அதுக்கு மேலே கனிட்டம். இப்படி 8 பாதலங்களையும் அவன் சுற்றி வந்தானா. உலகில் உள்ள கடல்கள் மலைகள் எல்லாம் சுற்றி வந்தானா. மண்டலங்கள், வாயு மண்டலம், மேகமண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், இந்த மண்டலங்களையெல்லாம் அவன் கடந்து வந்தானா. அப்புறம் உலகங்கள், துருவ நட்சத்திரம் பொறிந்து இருக்கிற புவர்லோகம், இந்திரன் இருக்கின்ற சுவர்லோகம், மார்கண்டேயர் வாழ்கின்ற சனலோகம், சனகாதி முனிவர்கள் வாழ்கின்ற மகாலோகம், சதுர்முகன் வாழ்கின்ற சத்தியலோகம், பிதிரர் வாழ்கின்ற தவலோகம், வடபத்ர சயனன் வாழ்கின்ற வைகுண்டலோகம், இந்த உலகங்களையெல்லாம் அவன் கடந்து வந்தானான். அது மட்டும் அல்லாமல் அப்பு அண்டம், ஆகாய அண்டம், வாயு அண்டம், தேயு அண்டம், தன்மாத்திர அண்டம், இப்படி பல அண்டங்களையும் அவன் கடந்து வந்தானா. இதெல்லாம் ஒரு நொடிக்குள்ள எப்படி முடியும்? முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும். முருகப்பெருமான் மட்டும்தான் இதை செய்ய இயலும். என்ன காரணம்?
எங்கனும் பணிவதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திருக்கழலடி, எங்கனும் வதனம், எங்கனும் செறிந்து அருள் செய்யும் அருமுகத்து இறைக்கே. என்ன காரணம்? ஏன் முருகப்பெருமானால் மட்டும்தான் இது முடியும்? இந்த உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம்தான் தெரியுமா. இந்த உலகம் முழுவதிலும் அவருடைய விழிகள் தான், கண்கள் தான் இருக்குமா. இந்த உலகம் முழுவதிலும் அவருடைய காதுகள், அவருடைய கைகள், அவருடைய திருவடி, அவருடைய வடிவம், அவர் அருள் செய்கின்ற அவருடைய உருவம். ஆக இந்த உலகம் முழுவதிலும் எங்கும் நீக்கமற வியாபித்திருப்பவர், பரவி இருப்பவர் முருகப்பெருமான். அதனால்தான் அவரால் மட்டும்தான் முடியும். அவர் அப்படி சுற்றி வந்தார், சுற்றி சிவபெருமானிடம் வந்து சேர்ந்தார். இப்படி இவர் வலம் வருவதற்குள் விநாயகர் என்ன பண்ணாராம்? வாரணமுகன் தனது தாதையை வலம் சுழல வாகை மயில் கொண்டு ஒரு நொடியில் குமரன் வலம் வந்தான். வாகை மயில் கொண்டு உலகு சூழ் ஒரு நொடி குமரன். பூத வேதாள வகுப்பு இது. இவர் உலகம் முழுவதிலையும் மயில் மீது ஏறிக்கொண்டு வேகமாக வலம் வருகிறாராம். ஆனால் விநாயகப் பெருமான் தன் தந்தையை வலம் வந்து அந்த கனியை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. தன் தந்தையை வலம் வந்தார். விநாயகர் பரமசிவன் போய் அப்பாவோட போய் கேட்டாராம். அப்பா, அந்த வெளியில் காற்று கலந்திருக்கிறது. ஆமாம். இந்த உடம்பில் உயிர் கலந்திருக்கிறது. ஆமாம். பாலில் தண்ணீர் கலந்திருக்கிறது. ஆமாம், உறுதியாக கலந்திருக்கிறது. பாலில் தண்ணீர் உறுதியாக கலந்திருக்கிறது. மலரில் மனம் கலந்திருக்கிறது. மணியில் ஒளி கலந்திருக்கிறது. அப்பா, நீங்கள் இந்த உலகில் உள்ள எல்லா பொருளும் கலந்திருக்கிறீர்கள். ஆமாண்டா தம்பி குட்டி, ஆமாம், நான் எல்லா பொருளும் கலந்திருக்கிறேன். அப்போது இந்த உலகத்தை சுற்றி வந்தால் என்ன, உங்களை சுற்றி வந்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தான் என்று தன் தந்தையை சுற்றி வந்து விநாயகப் பெருமான் இதை பெற்றுக்கொண்டார், கனியை பெற்றுக்கொண்டார். இப்படித்தான் விநாயகர் கனி பெற்ற வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இதில் ஒரு நுண்பொருள் இருக்கிறது சான்றோர் பெருமக்களே. என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அருணாச்சல புராணத்தில் கூட மிக அழகாக ஒரு பாடல் வருகிறது. கந்தனும் மயிலில் ஏறி கடல் உலகனைத்தும் சூழ முந்தினான், கரிய ஆனை முகத்தவன் எழுந்து எல்லோர்க்கும் தந்தையாம் தனது தாதை இதனை வலம் புரிந்தான், தந்தையும் மைந்தனை தழுவி வேண்டும் வரத்துடன் கனியும் ஈந்தான். இது அருணாச்சல புராணம். இப்போ நாம் என்ன முன்னால் சொன்னோமோ அதே தான். விநாயகப் பெருமான் தந்தை வலம் வந்தார், முருகப்பெருமான் உலகத்தை வலம் வந்தார். அதை தான் இந்த பாடல் கூட சொல்கிறது, திரைப்பட பாடல் கூட. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. இதைத்தான் இந்த திரைப்பட பாடலும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. அருணாச்சல புராணமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. முருகன் உலகை வலம் வந்தார் மயில் மீது. விநாயகர் தன் தந்தையை வலம் வந்து கனியை பெற்றார். இதுதான் கனி வந்த வரலாறு. இதில் ஒரு நுண்பொருள் இருக்கிறதுன்னு சொன்னேன் நான். அது என்ன நுண்பொருள்? இந்த கனியை ஏன் இந்த தேர்வு வைக்கணும்? ஆளுக்கு பாதியாக அறிந்து கொடுத்துருக்கலாம் சிவபெருமான், செய்யலை. அதை விட இன்னொன்று, சிவபெருமான் இன்னொரு கனியை வர வச்சு கொடுத்துருக்கலாம். அப்படித்தானே அவர் காரைக்கால் அம்மையாருக்கு வர வைச்சார், ரெண்டாவது கனி கொடுத்தாரு. இவருக்கு இங்கே இன்னொரு கனியை வரவழைத்திருக்கலாம்.
சிவபெருமான் நினைத்தால் 1000 கனிகள் 1,00,000 கனிகள் வரவழைக்கலாம். அப்போ இன்னொரு கனி வரவழைச்சிருக்கலாமே, இன்னொரு பழம் வரவழைத்து கொடுத்துருக்கலாம். அது செய்யலை. பாதியாக அறிந்து கொடுத்துருக்கலாம், அதையும் செய்யலை. முருகப்பெருமான் அண்ணா இந்த கனியை நீங்களே வச்சுங்க விட்டு கொடுத்துருக்கலாம். விநாயகப் பெருமான் தம்பி நீயே வச்சுக்கடா, விநாயகப் பெருமான் விட்டு கொடுத்துருக்கலாம், நீ வச்சுக்கப்பா. முருகப்பெருமான் விட்டு கொடுத்துருக்கலாம், நீங்கள் வச்சுங்க அண்ணா, விட்டு கொடுத்துருக்கலாம். இன்னொன்று, இந்த உலகத்தை விநாயகப் பெருமானால் சுற்றி வர முடியாதா? முடியும். முருகனை விட வேகமாக சுற்றி வர முடியும். முருகப்பெருமானுக்கு அப்பா அம்மா தான் உலகம், அவங்கள சுற்றினா போதும் தெரியாதா? தெரியும். விநாயகப் பெருமானால் இந்த உலகத்தை வலம் வர முடியும் வேகமாக, முருகனை போல். விநாயகப் பெருமானுக்கு தெரிந்த அந்த உண்மை முருகப்பெருமானுக்கும் தெரியும். முருகப்பெருமான் தானேப்பா ஞானமே வடிவானவன், அறிவே அவர் தானே, ஞானமே அவர் தானே. அவருக்கு தெரியாதா அப்பா அம்மா தான் உலகம் என்று? விநாயகப் பெருமானுக்கு தெரிந்தது தெரியும். முருகப்பெருமானுக்கு தெரியும் தாய் தந்தை தான் உலகம் என்று. விநாயகரால் முடியும் இந்த உலகத்தை வேகமாக வர முடியும். அப்போ ஏன் அவர் அப்படி சுற்றினார், ஏன் இவர் அப்பா அம்மா சுற்றினார் என்றால் 2 உண்மைகளை நமக்கு தெளிய வைக்க வேண்டும். நமக்காக தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. என்ன? முருகப்பெருமான் ஏன் சுற்றினார்? இறைவன் இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கிறான் என்பதை நமக்கு தெளியப்படுத்த, நமக்கு தெளிவாக்க அவர் எல்லாம் மயில் மேல் ஏறி சுற்றிக்கிட்டு வர்றார். மயில் மேல் ஏறி விநாயகப் பெருமான் அப்பா அம்மாவை சுற்றுறது என்ன சொல்லுகிறது நமக்கு? இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களும் இறைவனில் அடக்கம். இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களும் இறைவனுக்குள்ளே அடங்கும் என்பதைத்தான் விநாயகப் பெருமான் தன் தந்தையை சுற்றி வந்து அந்த கனியை பெற்றார்னு பார்க்குறோம். ஆக 2 செய்திகளை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கவே முருகப்பெருமான் மயில் மீது வலம் வந்தார், விநாயகப் பெருமான் தன் தந்தையை வலம் வந்தார். 2 கருத்தை அவங்க சொல்கிறாங்க. விவேகானந்தர் கூட சொல்லுவார், நான் பல ஆண்டுகள் ஆய்ந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். என்ன உண்மை கண்டுபிடித்தாராம் விவேகானந்தர்? இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான் என்பதைத்தான் கண்டுபிடித்தாராம். அதைத்தான் விநாயகரும் முருகரும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள். ஆக அது மட்டுமல்ல, விநாயகப் பெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு அல்ல சான்றோர் பெருமக்களே. விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இருவரும் ஒருவரே. விநாயகப் பெருமான் பால் என்றால் முருகப்பெருமான் அந்த பாலின் சுவையாகும். ஆக முருகன் வேறு, விநாயகர் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த கனி பெற்ற வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுது. விநாயகர் பெற்ற கனி முருகன் பெற்ற கனிக்கு சமம். இவரும் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். விநாயகர் பரமசிவன் அதானே சொன்னார், ஆமாண்டா என்னை சுற்றி வந்தான் விநாயகன் வாங்கிக்கிட்டான், குட்டி நீயே கனிடா, உனக்கு இன்னொரு கனியா என்று முருகப்பெருமானிடம் பரமசிவன் சொன்னார். யார்? முருகப்பெருமானே கனி, அவரே ஞானம், அவரே ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்கிறாங்க. அரும்பு, மலர், காய், கனி, இது வளர்ச்சி. இந்த கனி என்பது தான் ஞானம். அதனால்தான் கனியை நாம் அறியக்கூடாது, சிதைக்கக்கூடாது, ஞானத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் அதை அறிந்து தரவில்லை பரமேஸ்வரன். ஞானம் சிதைக்கப்படலாகாது. சான்றோர் பெருமக்களே, ஞானம் சிதைக்கப்படக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். உலகில் உள்ள எல்லா பொருள்களும் இறைவனுள் அடக்கம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இறைவன் உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் வேறல்ல, இருவரும் ஒருவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இப்படி விநாயகரும் முருகனும் ஒன்று என உணர்ந்து நாம் வணங்குவோமா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.